Parasakti movie is based on what? Please explain. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் தெரிச்சான். Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? Five. Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor? Or someone from the BJP is the anchor? Sir. You would have to leave. Sir, it is. Sorry. கரெக்டா ஒரு இடம் பார்த்து ஆறு நடிக்கிறேன். அப்ப அவங்க அங்கிருந்து உன்னை பாப்பாங்க. டக்குன்னு நீ உயிட்ட இருக்க ஃபேமஸான சூரிய ஸ்மைல போட்டு தைக்கிறேன். ஆறு நடி. ஆத்தா நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. All of this is live. I'm sorry viewers. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இது போல சபா இப்பவே கண்ணை கட்டுது. இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கொஞ்சம் இருங்க சார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. தொங்கு தொங்குடா. பொன்ராஜ் சார் சொன்னப்பயுமே ஒரு தகவல் பிள்ளை என்னன்னா, விஜயோட படத்துலயுமே சரக்கு இல்ல, பாட்டுலயுமே சரக்கு இல்லைன்னாரு. நாட்டுல சரக்கு நிறைய விக்குது, அதையும் சொல்லிருங்க. அதே சரக்கு வச்சிருக்கேன் முறுக்கு வச்சிருக்கேன் ஒரு பாட்டுமே அதுல இருக்குது. அதனால அந்த தகவல் பிள்ளையுமே திருத்திக்கணும். உதயநிதி நடிச்ச படத்துல மோந்து பார்த்தே கீழே விழுந்துட்டாரு. ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காப்ல, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த மூன்று பேரும் என்னுடைய ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல். எவ்வளவு ஆபத்தான அரசியல்வாதி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் புரிந்து கொள்ளணும். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. நாங்க கலைஞர் அடிப்போம், எவனுக்கு கூடாது. ஆனா கலைஞர் எவனாவது அடிச்சா நாங்க கேட்போம். பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க கேட்போம்டா. நீ தொட்டுப்பா, இனிதான் இருக்கு வேடிக்கை. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. திடீர்னு அந்த கதாபாத்திரம் குறைவா இல்ல ஒரு வேலை இருந்திருக்கலாமா? சீமான் தான் செழியன், அது பேர் செழியன் வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். உண்மைமா சத்தியமா? தலைவர் தம்பி தலைமைன்னு அது எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பொல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பசுமாட்டை ஒருத்தன் பாலிமன் செஞ்சா போதையில போட்டு அவங்க வகையில நக்கல்யா அவனுக்கு. இது என்ன சொல்லி தெரியுமா? எனக்கும் பாதுகாப்பு எல்லாம் போயிடும், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு கேட்டுச்சு. சரி நான் இப்ப என்ன தெரியுமா சொன்னேன், சரிப்பா இந்த மாநிலம் ஒருத்தர் மாநிலம் போட்டாரு, அவர்கிட்ட போய் பிரச்சனை சொல்லலாம். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்ச அலையறீங்கடா அந்த ஒரு எடுத்து விடியா நஞ்சிர போ. பாதுகாப்பு அனுப்பிச்சு யாருக்கு தெரியாம விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உட்கார்ந்து 3வது ஆண்டு தோக விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கோவை பாஜக மாநாட்டில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மேடையில் வள்ளிக்கும்மி நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர்.
அப்புறம் என்ன அது இது மிரட்டும் விசிகா எம்எல்ஏ மேல ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்தின் சிஇஓ நிஷா என்பவர் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய நிஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையினுடைய சிகரம். அவர்கிட்ட போய் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அவங்ககிட்ட போனா நடவடிக்கை எடுப்பாரா? அது அப்பாவை போய் நடவடிக்கை எடுப்பாரா? அவரே லேண்ட் கிராபிங்ல மாட்டினாரு. அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு. இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? திருப்போரூர் எம்எல்ஏ அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு. ஆக்சுவலாக இது என்னென்னா பிரைப் கேட்டாங்க, நாங்கள் அதை கொடுக்கல, எங்கள் கம்பெனி கொடுக்கல. அதுக்காக அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, இந்த ப்ரைவேட் கம்பெனி மட்டும் சம்பாதிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க மேடம்? என்ன சார், அது லாஸ்ட் இயரே அவங்க வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க சார், வந்து நீங்கள் அது மாதிரி கொடுக்கணும், என்னையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே கவனிக்கலையே சார். உங்களை கவனிக்கிறேன் சார், ஜூஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து சால்வ் போத்திருக்கோம். இந்த கவனிப்பு இல்லைங்க, இந்த கவனிப்பு. நாங்க வந்து நிக்கிறோம்னா கவனிக்க வேண்டாமா அப்படின்னு இருக்காப்ல. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நிறுவனத்தை போய் மிரட்டி எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, எங்க ஊருக்கு வந்து நீ வந்து வியாபாரம் பாக்குற. மனுஷன் ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்கான்? அதுவா பெஸ்ட் எம்ப்ளாயி சுயநலமா இருந்ததுனாலதான் மனுஷனே ஆனா. எங்க ஊர்ல வியாபாரம் பார்க்கணும்னா எங்களை மீறி பார்க்க முடியாது, நீ ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு போய் மிரட்டி இருக்காங்க. திருப்பி தன் ஆட்களை விட்டு என்ன லைசன்ஸ் இருக்கா இல்லையா அங்க, நீங்க ஒழுங்கா செயல்படல. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அடங்கமறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடி என்று சொன்னீங்களே, இப்போ ஆட்டைய போடு, அபகரி அப்படின்னு மாறிட்டீங்களா? பெருசே கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், போயிரு. குறித்து விளக்கம் அளித்த எம்எல்ஏ பாலாஜி, மக்கள் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினாங்க. மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது. நீங்க வந்து தாழ்வா பறக்கும் போது அந்த சத்தம் மக்களை தூங்க விடாம இரிட்டேட் பண்ணுது. ராத்திரி பூரா சவுண்ட கொடுத்துட்டே பிளேட்டுகள் பறந்துக்கிட்டா மனுஷ மக்கள் எப்படி சார் குழந்தை குட்டியோட தூங்குறது? காத்துல அந்த ஹெலிகாப்டருடைய அந்த காத்தாடி சுத்தும் போது ஒவ்வொருத்தரும் பக்க பக்கன்னு பதட்டமா இருக்கா இல்லையா ராஸ்கல்ஸ்? அதனால நீங்க பறக்கப்படாது அப்படின்னு இருக்காங்க. பச்சு வந்தீங்களோட கேவலமா இருக்கீங்களே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, விவேக் சொல்லுவாப்ல, லைசன்ஸ் இருக்கா இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கா இருக்கு, ஆர்சி புக் இருக்கா இருக்கு, வேற என்ன நம்ம வேற ஏதோ ஒரு எதிர்பார்க்கற போல அப்படிங்கிற மாதிரி வேற எதையோ பாலாஜி எதிர்பார்த்திருக்காப்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பறக்குது இந்த ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் எந்த வருஷத்துது, என்ன மாடல், அதை யார் சர்டிஃபை பண்ணிருக்கா? அவ்வளவு நல்லவங்களா இவங்க? உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையேங்கன்னு விவேக் சொல்ற மாதிரி அவ்வளவு நல்லவங்க ஒண்ணு இல்லையே. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா.